வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திருவள்ளுவரின் சிந்தனைகளையும் படைப்புகளையும் மேலும் பிரபலப்படுத்த மலேசியாவில் திருவள்ளுவர் மையம் நிறுவப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. திமுக ஆட்சியில் நடைபெறும் ஒரே வேளை லஞ்சம் ஊழலும் தான். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஈரான் சம்மதிக்காவிட்டால் அதன் விளைவுகள் மிகவும் கடுமையாக இருக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 3வது போட்டி. அமெரிக்காவை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் தொடங்கிய இந்தியா. இனி விரிவான செய்திகளை காணலாம். திருவள்ளுவரின் சிந்தனைகளையும் படைப்புகளையும் மேலும் பிரபலப்படுத்த மலேசியாவில் திருவள்ளுவர் மையத்தை நாங்கள் அமைக்கவிருக்கிறோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மலேசியாவிற்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி கோலாலம்பூரில் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், மலேசியாவில் தமிழ் கலாச்சாரம் மிகவும் பிரபலமானது என்றும் அதேபோல் தமிழர் பண்டிகைகளும் பிரபலமானவை என்றும் கூறினார். இதையடுத்து மாபெரும் புலவர் திருவள்ளுவரின் சிந்தனைகள் எண்ணற்ற மக்களுக்கு ஊக்கமளிக்கின்றன. இத்தகைய திருவள்ளுவரின் சிந்தனைகளையும் படைப்புகளையும் மேலும் பிரபலப்படுத்த மலேசியாவில் திருவள்ளுவர் மையத்தை நாங்கள் அமைக்கவிருக்கிறோம் என தெரிவித்தார். மேலும் மலேசியாவிலிருந்து இந்தியாவிற்கு கல்வி பயில வரும் மாணவர்களுக்கு திருவள்ளுவர் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என கூறினார். திமுகவை எதிர்க்கும் கட்சிகளையும் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கும் கட்சிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரவேற்பதாக பாஜக மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பாஜக சார்பில் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவியும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார். படுகரின மக்களின் பாரம்பரிய உடையணிந்து கட்சியினர் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். அதன் பின்பு செய்தியாளரிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் நடைபெறும் ஒரே வேளை லஞ்சம் ஊழலும் தான் என்றார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளதாகவும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து தமிழகம் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் வானதி சீனிவாசன் கூறினார். இடைவெளி எல்லாம் இல்ல, நல்லா பக்கம் பக்கமா அறிவு இருக்கும். நாங்க மட்டும் இல்லைங்க, நான் இந்த மாதிரி சொல்றேன், இந்த மாதிரிதான் எல்லாரும் நல்லபடியா இருக்கும். எந்த இடைவெளியும் கிடையாது. உட்காருகின்ற இடத்திலேயும் இடைவெளி இல்லை, மனதிலேயும் இடைவெளி இல்லை. ஆனால் இடைவெளியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சிகள், எங்களுக்கு எதிரில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஒரு சில மீடியாக்களை வச்சு சில வேலைகளை பண்றாங்க. அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஈரான் சம்மதிக்காவிட்டால் அதன் விளைவுகள் மிகவும் கடுமையாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுடன் அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து 2018ஆம் ஆண்டில் விலகியது. இதைத் தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான பல்வேறு பொருளாதார தடையை விதித்து அமெரிக்கா நெருக்கடியை கொடுத்து வந்தது. இந்நிலையில் ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் பத்தர் உடன் அமெரிக்க ஈரான் நாட்டின் பிரதிநிதிகள் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய பொழுது, புதிதாக ஒரு ஒப்பந்தத்தை எட்ட வேண்டிய கட்டாயத்தில் ஈரான் உள்ளது என்றும் இதற்கு சம்மதிக்காவிட்டால் அதன் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். தற்போது அமெரிக்காவின் பிரம்மாண்ட கடற்படை ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்றும் ஈரான் சரியான முடிவு எடுக்காவிட்டால் தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை நடக்கும் இந்த தருணத்தில் ஈரானுடன் வர்த்தக தொடர்பு வைத்துக் கொள்ள எந்த ஒரு நாட்டின் பொருட்களுக்கும் அமெரிக்காவில் 25% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்ற அதிரடி உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 3வது போட்டியில் அமெரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. மும்பையின் வான்கடை மைதானத்தில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 3வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா அமெரிக்க அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற அமெரிக்க அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் எடுத்தது. இதில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் மிகவும் சிறப்பாகவும் அதிரடியாகவும் விளையாடி 84 ரன்களை குவித்தார். இதையடுத்து 162 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய அமெரிக்க அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 132 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி உலகக்கோப்பை தொடரை வெற்றியுடன் ஆரம்பித்தது. டெல்லியில் அதிக பாதுகாப்புடைய சோனியா காந்தியின் வீட்டுக்கு சபரிமலை தங்க கடத்தல் உன்னிகிருஷ்ணன் போற்றியை கூட்டி சென்றது யார் என்பது மக்களுக்கு தெரியும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேசியுள்ளார். கேரளத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதை ஒட்டி ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ளனர். பத்தனம்திட்டை மாவட்டம் அடூர் அருகே அரண்முலாவில் நடைபெற்ற விகசன முன்னேற்ற பேரணியில் முதலமைச்சர் பினராயி விஜயன் கலந்து கொண்டு பேசினார்.
அப்பொழுது சபரிமலை தங்க கடத்தலில் ஈடுபட்ட உன்னிகிருஷ்ணன் போற்றியுடன் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் டெல்லிக்கு சென்று சோனியா காந்தியை அவர் வீட்டில் சந்தித்துள்ளதாக கூறினார். கேரளத்தில் தாங்கள் செய்த சாதனைகளை மறைக்கும் வகையில் காங்கிரசும் பாஜகவும் பரப்புரை செய்து வருவதாக பினராயி விஜயன் குற்றம் சாட்டினார். நடைபெறவுள்ள 5 மாநில தேர்தல்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று திமுகவை விரைவில் வீட்டுக்கு அனுப்பும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக வருகை புரிந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி பட்ஜெட் போடப்பட்டு உள்ளது என்றும் அடுத்த தலைமுறைக்கான வழிகாட்டும் பட்ஜெட் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் கூறினார். இதையடுத்து நடைபெறவுள்ள 5 மாநில தேர்தல்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று திமுகவை விரைவில் வீட்டுக்கு அனுப்பும் என்று தெரிவித்தார். மேலும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது என கூறினார். உலக செஸ் சாம்பியன் போட்டியின் பொழுது தேசிய கொடியை ஏந்தியவாறு தலைமை தாங்கி அணிவகுத்தவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் என பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வைகநாதன் பெருமிதத்துடன் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளிகள் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் வழங்கினார். இதன் பின்னர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளிகள் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறையை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு வருகை தந்த அமைச்சர் மெய்யநாதனுக்கு பள்ளி மாணவி சிலம்பம் சுற்றியவாறு வரவேற்பு அளித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அமைச்சர் மெய்யநாதன் பேசிய பொழுது, பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் கூறிய முதல் வார்த்தை அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று கூறியதாக தெரிவித்தார். தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபொழுது சென்னையில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன் போட்டியின் துவக்க நிகழ்ச்சியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் முன்னிலையில் தேசிய கொடியை பெருமையுடன் சுமந்து சென்ற அரசு பள்ளி மாணவர்கள் என்பது வரலாறு என பெருமிதத்துடன் தெரிவித்தார். ஓமலூரில் நடைபெற்ற அரசின் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் சிறார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் தமிழக அரசின் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா பேரூராட்சி தலைவர் செல்வராணி தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறார்களுக்கும் இளைஞர்களுக்கும் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவித்து அவர்களின் உடல் நலம் மற்றும் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இதில் திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன், துணை பேரூராட்சி தலைவர் புஷ்பா, செயல் அலுவலர், சுகாதார ஆய்வாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வருகின்ற 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநாட்டில் கலந்து கொள்ள வருகையொட்டி மாநாடு மேடை அமைப்பதற்கான பணிப்பந்தக்கால் முகூர்த்தம் நிகழ்ச்சி பாஜக புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் வருகின்ற 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநாட்டில் கலந்து கொள்ள வருகையை ஒட்டி சந்தை திடலில் மாநாட்டு மேடை அமைப்பதற்கான பணிப்பந்தக்கால் முகூர்த்தத்துடன் துவங்கியது. இந்நிகழ்ச்சியில் பாஜக புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து பாஜக புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா செய்தியாளரிடம் பேசிய பொழுது, மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் காரைக்கால் மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் பூத் கமிட்டி கூட்டங்கள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் முழுமையான வெற்றி பெறுவதற்கான முன்னோட்டமாக இந்த அரசியல் மாநாடு அமையும் என்றார். தேர்தலில் முக்கிய வாக்குறுதிகள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், முதல்வர் ரங்கசாமி தலைமையில் கடந்த 5 ஆண்டு கால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அறிவித்த மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றியுள்ளதால் மக்கள் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர் என்று தெரிவித்தார். ஒரு 10 நாள் முன்னாடி 2 days நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் மன்சுக் மாண்டவியா அவருடைய டூர் இருந்தது. 5 தொகுதியும் பூத் சமாவேசம், பூத் கமிட்டி அப்படின்னா பூத் அத்தியக்ஷா அண்ட் 10 members அந்த மாதிரி பூத் சமாவேசம் 5 தொகுதியிலும் ரொம்ப அருமையாக நடந்தது. இந்த வர 14th சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவரு காரைக்காலுக்கு விசிட் பண்றேன்னு நம்மளுக்கு அவர் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு. 14th ப்ரோக்ராம் இந்த கிரவுண்ட்லேயே பண்ணோன்ட்டு நம்ம we have decided to conduct the program here. And we are expecting about more than 15,000 people to participate in this program.
கடைக்கோடியில் இருப்பவர்களுக்கும் உயர் சிகிச்சைகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது என்று அருகாவூரில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த அருகாவூரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் பங்கேற்றவர்களை வட்டார மருத்துவர் ஷர்மிளா வரவேற்றார். மாவட்ட சுகாதார அலுவலரின் நேர்முக உதவியாளர் வெங்கடாச்சலபதி முன்னிலை வகித்தார். செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமினை குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தார். பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் பேசினார். அப்பொழுது ஒவ்வொரு கிராமப்புறங்களில் நடத்தப்பட்டு வரும் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் சடங்கிற்காக நடத்தப்படவில்லை, கடைக்கோடியில் இருப்பவர்களுக்கும் உயர் சிகிச்சைகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் இது போன்ற முகாம்கள் உங்கள் ஊரிலே நடத்தப்படுகிறது என்றும் முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்பதற்காக தான் தமிழக அரசு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 10 மாதத்திற்குள் 3 தவணையாக ரூபாய் 18,000 வழங்கி வருகிறது எனவும் இதன் மூலம் கர்ப்பிணி தாய்மார்கள் சத்தான பொருட்களை வாங்கி உட்கொள்ள வேண்டும் என்றும் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி தெரிவித்தார். முகாமில் செய்யாறு கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஞானவேல், விருச்சம்பள்ளி தாளாளர் முத்துக்குமார், திமுக பொறுப்பாளர்கள் ராம்ரவி, மகாராஜன், வெங்கடேசன், அருள்சக்தி, சூரிய பிரகாஷ் உட்பட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முகாமின் இறுதியில் மருத்துவர் லதா நன்றி தெரிவித்தார். மத்திய பாஜக அரசு விவசாயிகள் அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றவும் அதற்கு மாநில அரசுகள் அழுத்தம் தரவும் கோரி ஐக்கிய விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் நோக்கி பயணம் தொடங்கியுள்ளனர். உற்பத்தி செலவை போல அரை மடங்கு லாபம் வைத்து விளைபொருட்களுக்கு குறைந்தபட்சம் ஆதரவு விலை நிர்ணயிக்க வேண்டும் என்று MS சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்தது. அந்த பரிந்துரையை நிறைவேற்றவும் வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்யவும் வலியுறுத்தி அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீருக்கு விவசாயிகள் பயணம் தொடங்கியுள்ளது. பயணத்தை தொடங்கும் முன்பு விவசாயிகள் காந்தி மண்டபத்தில் காந்தியின் படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தங்கள் பயணத்தின் நோக்கம் குறித்து குழுவில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டமைப்பின் தலைவர் PR பாண்டியன் செய்தியாளரிடம் பேசினார். நிறுவனங்களுக்கு 14.5 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறது. விவசாயிகள் தற்கொலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் உற்பத்தி பொருளுக்கு லாபகரமான விலை கொடுக்க மறுக்கிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் MS சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்றுவோம். தனக்கு முன்னால் இருப்பவர்கள் கைத்தட்டுவதற்காக பேசும் அரசியல்தான் விஜயின் அரசியல் என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பாஜக சார்பில் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை வாகனம் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் கலந்து கொண்டு கொடியசைத்து வாகனத்தை தொடங்கி வைத்தார். அதற்கு முன்னதாக எட்டயபுரம் பாரதியார் மணிமண்டபத்தில் பாரதியாரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்பு செய்தியாளரிடம் பேசிய ராம சீனிவாசன், தனக்கு முன்னால் இருப்பவர்கள் கைத்தட்டுவதற்காக பேசும் அரசியல்தான் விஜயின் அரசியல் என்றும் அதை தாண்டி தீர்க்கமான சிந்தனையோ பக்குவமோ அரசியல் தெளிவோ இல்லாதவர் விஜய் என்று தெரிவித்தார். மக்கள்கிட்ட கேட்டுட்டு தானே சொல்லுவோம். நாங்கள் முன்னாலே சொல்லிட்டு நாங்கள் போய் மக்களை சந்திக்கிறோம்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? முதலே சொல்லிட்டு எங்கிட்ட வந்து என் கருத்து கேட்குறேன்னு கேட்பாங்கல்ல. அதனால மக்கள் கேட்கட்டும், மக்கள் சொல்லட்டும், என்ன திட்டங்கள் வேணும், என்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வேணும், உள்கட்டுமானத்துக்கு என்ன திட்டம் வேணும், அரசாங்கம் எந்த மாதிரியான நிதி உதவிகளை செய்யணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லட்டும், மக்கள் சொல்லட்டும். நீங்கள் முன்ன மாதிரி இல்லை. ஒரு அரசியல்வாதியை விட அரசாங்கம் நடத்துகிறவங்களோட மக்களுக்கு அதிக தகவல் தெரிகிறது, அதிக அறிவுள்ள மக்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க, விஷயம் தெரிஞ்ச மக்களாக இருக்கிறாங்க, உலகமே தெரிந்தவர்களாக இருக்காங்க. இந்த எட்டயபுரத்துலேருந்தே இன்றைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸை ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க இந்த எட்டயபுரத்திலே இன்றைக்கி 100கணக்கில் ஆள் இருப்பாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் கோரிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற கோரி சென்னை தரமணியில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணித்திட்டம் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி பணியாளர்கள் 6ஆம் நாளாக போராட்டம் நடத்தினர். திமுக தேர்தல் அறிக்கையில் 313வது உறுதிமொழியான காலமுறை ஊதியம் வழங்கும் திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அங்கன்வாடி பணியாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை தரமணியில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணித்திட்ட அலுவலகம் முன்பு 6ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். 6 நாட்களாக போராட்டம் நடத்தியும் எந்த ஒரு அரசு அதிகாரியும் இதுவரை நேரில் வந்து பேச்சு நடத்தவில்லை என்றும் தங்களை அலட்சியப்படுத்துவதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றி கழகம் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்குப்பம் ஊராட்சியில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது.
அரக்கோணம் ஒன்றியம் கீழ்க்குப்பம் ஊராட்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் தளபதி மணி கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். முகாமில் அரக்கோணம் அபிஷேக் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு மருத்துவமும் ஆலோசனையும் வழங்கினர். இதில் ஊராட்சி பொறுப்பாளர் ஆல்பர்ட், ஒன்றிய மகளிர் அணி சரளாதேவி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னரோடு கடலுக்குள் விழுந்த ஓட்டுநரை தீயணைப்பு மீட்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் முத்து மாரியப்பன் நேற்று சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னர் லோடு இறக்கிவிட்டு வெளியே சென்றுள்ளார். அப்பொழுது ஓட்டுநர் முத்து மாரியப்பன் துறைமுகத்தின் அனுமதி இல்லாத பகுதிக்கு லாரியை ஓட்டி சென்றதாக தெரிகிறது. அங்கிருந்தவர்கள் அங்கே போகக்கூடாது என கூச்சலிட்டு உள்ளனர். அதற்குள் டெய்லர் லாரியின் கேபின் உடைந்து ஓட்டுநருடன் சேர்ந்து லாரியும் கடலுக்குள் விழுந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அங்கிருந்தோர் உடனடியாக துறைமுக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலறிந்து விரைந்து வந்த காவல்துறையினரும் தீயணைப்பு மீட்பு படையினரும் ஓட்டுநரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். கோவையில் புற்றுநோய் பாதித்து மீண்டோர்கள் பலர் ஒரே இடத்தில் சந்தித்து தங்கள் வாழ்வில் நம்பிக்கையை மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நீலாம்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் புற்றுநோயிலிருந்து மீண்டோர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புற்றுநோய் பாதிப்புகளில் இருந்து மீண்ட 100க்கும் மேற்பட்டோர் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பேச்சாளர் ஈரோடு மகேஷ், ராயல் கேட் மருத்துவமனையின் தலைவர் மாதேஸ்வரன், புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ வல்லுநர் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்பொழுது பேசிய ஈரோடு மகேஷ், பலவித இன்னல்களை தாண்டி தன்னம்பிக்கையுடன் மீண்டவர்கள் அங்கு அமர்ந்திருப்பதாக தெரிவித்தார். அது எங்கள் தலைமை புற்றுநோய் மருத்துவர் சுதாகரின் விருப்பமாகவும் இருந்தது. அவர் பல ஆயிரம் பேரை குணப்படுத்தியதற்காக அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்று விரும்பினார். அதனால் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் செய்யப்பட்டது. மிகப்பெரிய அளவில் சர்வைவர்ஸ் வந்திருக்காங்க. 2 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். அதை ரசித்து கேட்டார்கள். அந்த வகையில் நாங்கள் மிகவும் மகிழ்வாக இருக்கிறோம். தமிழகத்தில் விரைவில் பள்ளிக்கூட உணவகங்களில் கூட கஞ்சா மற்றும் சாராயம் விற்கப்படும் நிலை ஏற்படும் என்று சௌமியா தெரிவித்துள்ளார். தருமபுரியில் பாமக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் சௌமியா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் விரைவில் பள்ளிக்கூட உணவகங்களில் கூட கஞ்சா, சாராயம், சிகரெட் பாக்கெட்டுகள் விற்கப்படும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதாக வருத்தத்துடன் தெரிவித்தார். திமுகவுக்கு மீண்டும் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் மக்கள் அனைவரும் போதைக்கு அடிமையாக வாய்ப்புள்ளது என்று கூறினார். செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா அவசர கதியில் நடைபெறுவதாக பாஜக நிர்வாகிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சேலம் மாநகரில் அமைந்துள்ள செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான முகூர்த்த கால் விழாவும் நடத்தப்பட்டது. தற்போதைய நிலையில் கோவிலின் திருப்பணிகள் 60% மட்டுமே நிறைவு பெற்றுள்ளது. இந்நிலையில் ஆகம விதிகளுக்கு எதிராக குடமுழுக்கு விழாவை அவசர கதியில் நடத்துவதாக பாஜக நிர்வாகிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் உணவுகளுக்கு மதிப்பளித்து கோவிலின் திருப்பணிகள் முழுமையாக முடிந்த பின்னர் ஆகம விதிகளின்படி குடமுழுக்கு விழா நடத்தப்பட வேண்டும் என பாஜகவினர் தெரிவித்துள்ளனர். ஏசி சண்முகம் தலைமையிலான புதிய நீதி கட்சி கூட்டணி வைத்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் அகமுடைய சங்கம் ஆதரவளிக்கும் என்று தஞ்சையில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்ரீபதி செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் தலைமை அகமுடையார் சங்கம் சார்பில் புதிய செயலி அறிமுக விழா நடைபெற்றது. விழாவிற்கு பின்னர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்ரீபதி செந்தில்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது ஆந்திர மாநிலத்தில் மாமன்னர்கள் மருது பாண்டியருக்கு சிலை அமைத்து சாதனை படைத்தவர் புல்லட் சுரேஷ் என்றும், புதிய நீதி கட்சியில் தென் மாவட்ட பொதுச் செயலாளராக ஸ்ரீபதி செந்தில்குமார் ஆகிய தன்னை ஏசி சண்முகம் நியமித்துள்ளார் என்றும், மருது பாண்டியர் சிலையை மாவட்டம் தோறும் தலைநகரில் வைக்கிறோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லும் கட்சிக்கு அகமுடையார் சமுதாய மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று ஸ்ரீபதி செந்தில்குமார் கேட்டுக்கொண்டார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஏசி சண்முகம் தலைமையிலான புதிய நீதி கட்சி தென் மண்டலங்களில் 10 சீட்டு கேட்கிறது என்றும், அகமுடைய சமுதாய மக்களுக்கு புதிய செயலி மறைக்கப்பட்டு உள்ளது என்றும், அகமுடையார் சமுதாய மக்களுக்கு தனியாக வாரியம் அமைக்க வேண்டும் என்றும், தமிழக அரசின் செயல்பாடு சரியில்லை, தமிழகத்தில் மாற்று எதிர்க்கட்சி தேவைப்படுகிறது என்றும் ஸ்ரீபதி செந்தில்குமார் தெரிவித்தார்.
எந்த கட்சி தேர்தல் இது அவங்க மேனிஃபெஸ்டோல அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா எங்களுடைய ஆதரவு இருக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அகப்படியில் ஒரு தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயில் முன்பு இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சத்துணவு அங்கன்வாடி பெண் ஊழியர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கழிவறைக்கு செல்ல அனுமதிக்காத காவல்துறையினரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயில் முன்பு தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் 600க்கும் மேற்பட்டோர் இரவு முழுவதும் 5வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் குறைந்தபட்சம் ஓய்வூதியம் ரூபாய் 7,850 வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அமைதியான முறையில் இப்போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கழிப்பறைக்கு சென்றபொழுது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் கழிப்பறைக்கு செல்ல அனுமதிக்காததால் இயற்கை உபாதை கழிக்க செல்ல முடியாமல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மிகவும் சிரமப்பட்டனர். மதுராந்தகம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடலை வாங்க மறுத்து இளைஞரின் உறவினர்கள் மதுராந்தகம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகம் நகராட்சி அலுவலகம் எதிரே குருகுலம் என்ற இடத்தில் பெரியவேலி கிராமத்தை சேர்ந்த பெயிண்டர் சரவணன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபொழுது எதிரே வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் காயமடைந்தார். அப்பொழுது அங்கிருந்த பொதுமக்கள் சரவணனை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் சரவணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே சரவணன் உறவினர்கள் மதுராந்தகம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை கண்டுபிடித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருவள்ளுவரின் சிந்தனைகளையும் படைப்புகளையும் மேலும் பிரபலப்படுத்த மலேசியாவில் திருவள்ளுவர் மையம் நிறுவப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. திமுக ஆட்சியில் நடைபெறும் ஒரே வேளை லஞ்சம் ஊழலும் தான். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஈரான் சம்மதிக்காவிட்டால் அதன் விளைவுகள் மிகவும் கடுமையாக இருக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 3வது போட்டி. அமெரிக்காவை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் தொடங்கிய இந்தியா. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.